இந்த வாரம் உலகத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ட்ரம்ப் யூஎஸ் எலெக்ஷனில் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் போட்ட பல கேஸ் தள்ளுபடி ஆனதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜியா ஸ்டேட்டில் அந்த ரீகவுண்டிங்கும் முழுமையடைஞ்சிட்டு இப்போது பிடன் தான் அங்கே ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் பென்சில்வேனியாவில் ட்ரம்ப்புடைய அந்த லாஸ்ட்டை ஜட்ஜ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதனால் ட்ரம்ப்புக்கு இந்த தோல்வியை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சவுத் அமெரிக்காவில் பெருநாட்டில் மக்கள் போராட்டம் நடந்து இன்னும் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த 2 வாரத்தில் 3 பிரசிடெண்ட் மாறிட்டாங்க. இன்னும் அங்கே மக்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டிங்கிறதே இல்லாத ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் அந்த நாடு இருக்குது. தாய்லாந்துலேயும் அதே மாதிரி மக்கள் போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கம் அவங்கள மிக கடுமையாக ஒடுக்குதல் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உகாண்டா, நைஜீரியாவில் கூட மக்கள் போராட்டம் நடந்தது. உகாண்டாவில் போராட்டம் நடத்துகிறவங்க மேலே போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி 37 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் போலீஸோடைய ஆக்ஷனை ஆதரித்து பேசியிருக்காரு. அதாவது நீங்கள் போராடினா ஒரு அளவுக்கு மேலே அந்த வயலன்ஸ் அங்கே வந்துடுச்சுன்னா போலீஸ் உங்களை சுட்டுக் கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. COVID-19 வைரஸ் பரவல் அமெரிக்காவில் மிக அதிகமாக பரவிட்டு இருக்குங்கிறாங்க. யூரோப்லேயும் அப்படி தான். அமெரிக்காவில் இப்போது அதிக ஸ்டேட்ஸில் ஊரடங்கு போட்டிருக்காங்க. கலிஃபோர்னியாலாம் இரவு நேர ஊரடங்கு போட்டாச்சு. கலிஃபோர்னியாவில் இருந்து நியூயார்க் ஸ்டேட் வரைக்குமே அங்கே பல ஸ்டேட்லேயும் இந்த கட்டுப்பாடுகளை அதிகரிக்கிறதுனால மக்கள் பயந்து போய் அதிகளவு பொருட்களை வாங்கி சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வால்மார்ட் போன்ற பல சூப்பர் மார்க்கெட்ஸில் டாய்லெட் பேப்பரே இல்லை. அந்தளவு மக்கள் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பித்ததுனால ஒரு பயம், திடீர்னு கோவிட் அதிகமாக பரவி லாக்டவுன் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் மக்கள்கிட்ட பரவி அதிகமாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த சானிடைசர், டாய்லெட் பேப்பர் இப்படி இந்த பொருட்கள் எல்லாம் அங்கே கிடைக்காம தட்டுப்பாடாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ரேக்ஸ் எல்லாம் காலியாக இருக்குது. கனடாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட்டியான டொரண்டோவில் இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லி லாக்டவுன் போட்டிருக்காங்க. 28 நாளைக்கு லாக்டவுன். பிஸ்னஸ் சென்டர்ஸு, கடைகள், ரெஸ்டாரண்ட் எல்லாருமே அங்கே மூடி இருக்கும். இன்டோரில் கூடக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அங்கே அனுமதி இல்லை. ஒரு மாகாணம் முழுவதும் லாக்டவுன்னு போடுறது அது எக்கனாமியை ரொம்ப பாதிக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை தடுக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக இப்போது இந்த நகரத்தை மட்டும், டொரண்டோவுக்கு மட்டும் லாக்டவுனுங்கிறத போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அமெரிக்காவில் இந்த புயல்களால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா மக்கள். ஹரிக்கேன் லோட்டா, ஈட்டா இந்த புயல்கள் மிக அதிக அளவில் பாதிச்சிருக்கு. ஹோண்ட்ராஸ் கண்ட்ரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகளில் இருக்க முடியாமல் பாதுகாப்பான இடங்களில் இருக்கிறாங்களே, அந்த ஷெல்டர்லலாம் மிக அதிக அளவு கூட்டமாக இருக்குது. அங்கே பெரும்பாலான மக்கள் மாஸ்க் போடலை. அங்கே யாரும் கை கழுவி சானிடைசர் வச்சுலாம் கை கழுவ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு கூட்டமாக இட நெருக்கடியில் இருக்கிறாங்க. அதனால் அங்கே இந்த COVID-19 வைரஸுடைய பரவல் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூ பெட்டே கிடைக்காத அளவு, அந்தளவு COVID-19 அதிகமாக அங்கே பரவிட்டுருக்கு. ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு அதிபர் மேக்ரோன் இப்போ சமீபமாக அங்கே அதிக தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது இல்லையா, அதனால் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு சார்ட்டர் ரெடி பண்ணணும். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்கள் அந்த ரிலிஜன் எந்த ஒரு பாலிட்டிக்ஸ்லேயும் கலந்துருக்கக்கூடாது, அவங்க வெளிநாட்டில் உள்ள அமைப்புகளோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அந்த இமாம்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய கொள்கைகள், அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த காரியங்கள் எல்லாமே அங்கே அரசாங்கத்துக்கு தெரியணும். அந்த அரசாங்கத்துடைய அந்த செக்குலர் வேல்யூவை நீங்கள் மதிக்கணும். ஸோ அது எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. எந்த விதத்துலையும் அங்கே வன்முறையை தூண்டுற மாதிரி அவங்க பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கூடாது. அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள். இந்த தீவிரவாதம் அதிகமாக பரவக்கூடாது, இஸ்லாமிய அடிப்படைவாதம் அதிகமாக பரவக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புதிய சட்டங்களை அவங்க கொண்டு வர்றாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய இமாம்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு கவுன்சில் மாதிரி அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ கிறிஸ்தவ அமைப்புகளில் கத்தோலிக்க அமைப்பு, ப்ரொட்டஸ்டன்ட் அமைப்பு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான தலைமைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே இஸ்லாமிய அமைப்பில் இல்லாததுனால அவர்களை இது போன்ற ஒரு கவுன்சில் அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதத்துலையும் அவங்க தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய அளவில் அவங்க பேச்சு இருந்துடக்கூடாது. அது மாதிரி வெளியே உள்ள நாடுகள், ஒவ்வொரு இஸ்லாமிய கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய மக்கள் அங்கே இருப்பாங்க. துருக்கியில் இருப்பாங்க. அப்போ அங்கே இருந்து இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்காகலாம் அங்கே அந்த புதிய சட்டம் சில கெடுபிடிகளை கொண்டு வர்றாங்க. மேக்ரோன் அவங்களுக்கு 15 நாள் கெடு கொடுத்துருக்காரு. இதுக்குள்ளே அவங்க இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வரணும். ஈரான் தொடர்ந்து சிரியாவில் இஸ்ரேலுக்கு எதிரான காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அங்கே கொண்டு அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை கொண்டு வைக்கிறது,
அங்கே அவர்களுடைய தீவிரவாத அமைப்புகளை இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது, அங்கே இருந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கான காரியங்களை செய்கிறது. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தனால சென்ற வாரத்தில் இஸ்ரேல் அவங்களுடைய விமானப்படையை வைத்து ஈரானுடைய இராணுவ அமைப்புகள் சிரியாவில் எங்கெங்கே இருக்கிற செயல்படுது அங்கே எல்லாம் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதே போல் காசாவில் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் அங்கேருந்து ராக்கெட்டுகளை விட்டதுனால காசாலையும் இஸ்ரேல் திருப்பி அடிச்சிருக்கு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல்லையும் இந்த வாரம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதே போல் ஈராக்லேயும் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தீவிரவாத பிரிவுகளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாக்கக்கூடாது, அது பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு க்ரீன் ஜோன் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிக பாதுகாப்புகள் நிறைந்த க்ரீன் ஜோன்லையும் தீவிரவாதிகளுடைய ராக்கெட் தாக்குதலால் அங்கே ஒரு குழந்தை இறந்துருக்கு. எத்தியோப்பியாவில் யுத்தம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தியோப்பியாவுடைய வடக்கு பகுதியில் அந்த யுத்தம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டனால இப்போ அங்கேருந்து மக்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி மக்கள் அந்த இடத்த விட்டு சூடான் தேசத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. துருக்கி அதிபர் எர்டகனுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்குமான மோதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நாங்கள் ஆயில் ரிசர்ச் பண்ணுறோம் எடுக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அவங்க லிமிட்டையும் மீறி மற்ற நாடுகளோட சைப்ரஸ் கிரீஸோட அங்கே மோதல் போக்கோடு தான் இருக்கிறாங்க. அதனால் ஐரோப்பிய யூனியனும் இவருடைய இந்த ஆக்ஷன்லாம் கண்டித்து அவருக்கு எதிரான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எர்டகன் நாங்கள் தொடர்ந்து இந்த ஐரோப்பிய யூனியனில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. துருக்கி மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் இந்த மாதிரி மத அடிப்படைவாதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவுக்காக அவங்க இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இப்போ ஃப்ரான்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடையெல்லாம் கொண்டு வரணும், ஐரோப்பிய யூனியன் மூலமாக கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இந்தியா மாதிரி பல நாடுகள் மனிதர்களை ஸ்பேஸ்க்கு அனுப்பக்கூடிய அளவு ராக்கெட்டை அவங்க தயாரித்து அந்த அளவு தொழில்நுட்பத்தில் இன்னும் வளரலை. ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனமே மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய அளவு ராக்கெட்டுகளை தயாரித்து அனுப்புகிறாங்க. டெஸ்லா கார் கம்பெனி வச்சுருக்கிற இலான் மஸ்க் அவர் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளை தயாரிக்கிற கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக நாசா அஸ்ட்ரோனாட்ஸே அனுப்பிட்டுருக்கார். இந்த வாரம் கூட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அவர்களுடைய ஃபால்கன் என்கிற ராக்கெட்டில் நாசாவுடைய 4 அஸ்ட்ரோனாட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பத்திரமாக அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி இதை போல் பல சாதனைகளை ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க. இதனால் அந்த கம்பெனி பெருமளவு லாபம் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாசாவுக்கும் இப்படி இந்த ராக்கெட்டுகளை தயாரிக்கிற வேலையெல்லாம் இப்படி வெளி ஆட்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கும் பல பில்லியன் மிச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க. சைனாவும் இப்போ ஆள் இல்லாத விண்கலங்களை சந்திரனுக்கு அனுப்பி அங்கே இருந்து கற்கள் மண்ணெல்லாம் திரும்ப பூமிக்கு கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விண்கலனை உருவாக்கக்கூடிய அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.